வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு அதிர்ச்சி மணமாலை. நான் திருமலை. இந்த ஊர் என்னோடது, என் பொறுப்புல இருக்கு. என் அப்பா பேரு ராஜகோபாலன். கிராமத்துல நாட்டாமையா இருந்தாரு. மிகவும் மதிப்புக்குரியவர். நல்ல மனுஷங்களுக்கு இந்த உலகத்துல நீண்ட ஆயுள் இல்லைன்னு சொல்வது போல விதி எங்க எல்லார்கிட்ட இருந்தும் அவரை பிரிச்சிருச்சு. ஊர்ல ராஜா மாதிரி வலம் வந்தவரு அவரை எதிர்த்து துரோகம் செய்து சில கயவர்கள் கொன்று விட்டார்கள். ஆனால் அது போன்று துரோகம் செய்து முதுகில் குத்தி அவர் உயிரை பலி வாங்கிய அந்த கயவர்களோ இன்னும் சந்தோஷமா இந்த உலகத்துல குடும்பம் குழந்தைங்கன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என் அப்பாவின் மரணம் என்னால இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மரணத்துக்கு காரணமாக இருந்த அனைத்து கயவர்களையும் நான் சும்மா விட போறதில்ல. என் அப்பாக்கு நடந்த துரோகத்துக்கு முக்கிய புள்ளியா முதல் காரணமா இருந்தவன் பார்வதியோட அப்பங்காரன் தான். அவன்தான் என் அப்பாவுக்கு கூடவே இருந்து நம்பிக்கை துரோகத்தை செய்தான். அதனாலதான் இந்த கல்யாணம். இந்த தாலி கட்டுறது காதலுக்கு இல்ல, பழி வாங்குறதுக்கு. கல்யாண மண்டபத்தில் மேல தாளங்களுடன் அறுசுவை விருந்துடன் பட்டாசு ஸ்பீக்கர் என ஊரில் திருவிழா நடப்பது போல் அந்த கல்யாணம் நடந்தது. பார்வதியின் கண்களில் பல நாட்களாய் அழுது அழுது வீங்கி சிவந்திருந்த கண்கள், அவள் கழுத்தில் தாலி ஏறும் அந்த கணமும் கண்ணீரால் திரையிடப்பட்டு இருந்தது. திருமலை கோபமாக, உன் அப்பந்தானே என் அப்பாவை துரோகம் செஞ்சு கொன்னா, நீ வீட்டுக்கு மட்டும் வா, எல்லாத்துக்கும் சேர்த்து உன் குடும்பத்தோட அனுபவிக்க வைக்கிறேன். நான், என் தம்பி, என் அம்மா எல்லாரும் என் அப்பா இல்லாம தவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன் குடும்பத்தை வச்சு செய்யறேன். வாடி, உனக்கு இருக்கு என்று மூன்றாம் முடிச்சு போட்டுக்கொண்டே அவளிடம் பற்களை கடித்தவாறு இதை பேசினான். பார்வதி, என் அப்பா செஞ்ச தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? இப்படியெல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு. நம்ம லவ் பண்ணப்ப நீங்க இப்படி இல்லவே இல்லை, ரொம்ப மாறிட்டீங்க என்று அழுது கொண்டே காதல் திருமணம் செய்த ஜோடிகள் அனைவரும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்வதை போல் சொல்லும் அந்த வசனத்தை பேதையவளோ தாலி கட்டும் நேரத்திலே சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாள். பார்வதியும் திருமலையும் பள்ளி காலத்திலிருந்து 4 ஆண்டுகளாக காதலித்து வந்தார்கள். திருமலையின் தந்தையின் மரணத்திற்கு பின் பார்வதியின் தந்தைதான் மூல காரணமாக அமைந்திருப்பதை அறிந்த திருமலை அன்று முதல் பார்வதியிடம் பேசுவதில்லை. ஆனால் திடீரென பழி வாங்குவதற்காக அவள் வீடு தேடி சென்று பெண் கேட்டான். ஊரில் அனைவருக்கும் பார்வதியும் திருமலையும் காதலிப்பது தெரிந்திருந்ததால் மறுக்க முடியாமல், இதற்கு மேல் பெண்ணையும் வீட்டில் வைத்திருக்க முடியாமல் பார்வதியின் தந்தையும் ஒப்புக்கொண்டு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து இதோ இன்று விழா கோலம் பூண்டு அவள் கழுத்தில் இப்பொழுது மங்கள நாணை கட்டினான். அவள் தந்தைக்கும் இவன் பழிவாங்கதான் திருமணம் செய்கிறான் என்று தெரியவே தெரியாது. சொல்ல போனால் திருமலைக்கு அவன் தந்தையை கொன்றவரை தான் என்று நம்பிக்கொண்டு இருப்பதையே பார்வதியின் தந்தை அறிய மாட்டார். திருமணம் முடிந்து அனைத்து சடங்குகளும் முடித்து வந்திருந்த அனைத்து சொந்தங்களும்
புகைப்படம் எடுத்து சாப்பிட போனதும் பார்வதியை அங்கேயே ஒரு தாம்பாளம் எடுத்து இதில் அவள் அணிந்திருந்த அனைத்து தங்க நகைகளையும் கழட்டி வைக்க சொன்னான். அவள் அமைதியாக எதுவும் பதில் பேசாமல் ஒவ்வொன்றாக கழட்டி அந்த தட்டில் வைத்தாள். அந்த நேரத்தில் அவன் நெருங்கிய தோழன் கையில் ஏதோ சில பேப்பர்களுடன் வந்தான். திருமலையின் அருகே சென்று, "டேய், ஒரு நிமிஷம் வாடா" என்று அவனை தனியாக அழைத்தான். "இருடா, ஏதோ என் பிளான் படி இவள முதல்ல அப்பங்காரம் முன்னாடியே தவிக்க விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதை செஞ்சுட்டு வரேன்." "டேய், நான் சொல்றத கேளுடா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போ. நான் முக்கியமானதா ஒண்ணு சொல்லியே ஆகணும் உங்ககிட்ட." "என்னடா தலை போற விஷயம், இரு" என்று பார்வதியிடம் திரும்பியவனோ தாலியை தவிர அனைத்து நகைகளையும் கழட்டி வைத்திருந்ததை கண்டான். பார்வதியின் தந்தையை அழைத்து எதுவோ சொல்வதற்குள் அவன் கையில் இருந்த பார்வதியின் நகைகளை வாங்கி பார்வதியிடமே கொடுத்த அந்த நண்பன், "டேய், சொன்னா கேளுடா, வாடா ஒரு நிமிஷம்." "என்னடா உனக்கு, வரேன், நான் போறேன்னு மட்டும் சந்தோஷப்பட்டுக்காத, உனக்கு வந்து இருக்குடி" என்று பார்வதியிடம் கத்திவிட்டு அவன் நண்பன் இழுத்த இழுப்புக்கு அவனுடன் தனியாக சென்று நின்றான். "டேய் மச்சான், சொன்னா கேட்கவே மாட்டியா? இப்பயும் வந்து அவள்கிட்டே கத்திக்கிட்டு இருக்க. ஏய், இந்த பத்திரத்தை முதல்ல படிச்சு பாரு. உன் அப்பாவை ஏமாத்தினது பார்வதியோட அப்பாவே இல்ல. அந்த துரோகி நம்ம பக்கத்து ஊருக்காரனுக்கு போன திருவிழால நல்ல ஒரு சம்பவம் செஞ்சு விட்டோம்ல, அந்த இவன் தாண்டா உன் அப்பாவை ஏமாத்தினது." திருமலை அதிர்ச்சி அடைகிறான். அவன் அவ்விடம் விட்டு நகர்ந்தும் அமைதியாய் பயத்துடன் அவனையே பார்த்து அங்கேயே அழுது கொண்டு நிற்கும் பார்வதியை திரும்பி பார்த்தான். அவன் மனதில் முழுதாய் குற்ற உணர்ச்சி ஆட்டி படைத்தது. அவனையே அவனால் மன்னிக்க முடியவில்லை. அவனின் தந்தையை துரோகத்தின் துயர் தாங்காமல் தான் இறந்து போனார். ஆனால் அதற்கு காரணம் வேறு யாரோ ஒருவர். அதற்காக இந்த 2 ஆண்டுகளாய் பார்வதியை படாத பாடு படுத்தி இருந்தான். அவள் தந்தை வீட்டில் வாழ்ந்தாலும் வாழும் ஒவ்வொரு நொடியையும் அவளுக்கு நரகமாக உணரச் செய்தான் திருமலை. பழி வாங்குவதற்காக என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்று ஒரு நொடி அவன் செய்திருந்த அனைத்து காரியங்களும் அவன் கண் முன்னே காட்சி போல் ஓடின. "டேய், உனக்கு நல்லா தெரியுமா? உண்மையா சொல்றியா? இது உண்மைதானா?" ஐயோ! அவன் நண்பனை பார்த்து மீண்டும் ஒரு முறை கேட்க, "உண்மைதான்டா, அதுக்குதான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். இதோ முதல்ல இதை படிச்சு பாரு" என்றதும் அந்த பத்திரத்தை படித்து பார்த்தான். ஐயோ, இப்போ என்ன செய்வேன்? அதற்குள் முதல் பந்தி முடிந்ததும் வந்திருந்த அனைத்து உறவினர்களும் பார்வதி அங்கே நகைகள் இல்லாமல் ஏதோ போல் நின்று இருந்ததை பார்த்து அதிர்ந்து போயினர். பார்வதியின் தந்தை அனைவரிடமும், "அது ஒன்றும் இல்லை, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் நகையெல்லாம் நான் விரும்பி போடுறது இல்லை, அதனாலதான் கழட்டி வச்சிருக்கா, வேற ஒன்றும் இல்லை. எங்களை விட்டு போறதுக்கு எவ்வளவு சொல்லியும் எங்களை விட்டு போறது கஷ்டமா இருக்கு. அதான் திருப்பி திருப்பி நேத்து நைட்டுல இருந்து இதையே சொல்லி அழுதுகிட்டு இருக்கா" என்று அவள் தாயும் சேர்த்து அனைவரையும் சமாதானம் செய்து தாம்பூலம் பை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். "இப்போ அவளை என்னடா?" என்று திருமலை குற்ற உணர்ச்சி தாங்காமல் கேட்க, மச்சான், உன் பொண்டாட்டி தானே, உனக்கு வாழ்க்கை முக்கியம் இல்ல, போய் காலில் விழுந்துருடா"
வேற வழியே இல்லை. கால்லையா? இப்போ ஏய், என் அப்பா பொறுப்புல இப்ப நான் இருக்கேன், காலில் போய் விழ சொல்ற? அப்போ அப்படியே அவ அப்பாவோட அனுப்பிட்டு நீ காலம் பூரா ஒண்டிக்கட்டையாவே இரு என்று சொல்லிவிட்டு நடந்தான். டி 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 ஐயோ டி மச்சான் போவாதடா. டி என்ன நீ பண்ணதுக்காக என்னையும் அவ காலில் விழ சொல்றியா? உன் பொண்டாட்டி தானே, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கல, போய் நீயே விழுந்து கையை காலை பிடிச்சு சமாதானப்படுத்து. என்னைய விட்டுட்டா சாமி. என்னடா தேவையான நேரத்துல நடுவுற? பெண்ண என்னடா பண்ண சொல்ற? அங்க பந்தி நடக்குது, எனக்கு சோறு தான்ப்பா முக்கியம், நான் போறேன். மச்சான் டி ஐயோ ஐயோ இப்ப சரி பார்ப்போம், பொண்டாட்டி தானே, கையில கால்ல விழுறேன், வேற வழி இல்லை என்று எண்ணிக்கொண்டே இப்பொழுது பயம் கொள்வது அவனின் முறையாகி போனது. பார்வதியிடம் சென்ற திருமலை, தி குட்டிமா சாரி டி, எனக்கு இப்பதான் உண்மை தெரிய வந்தது, ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிடுடி, நான் நீ சொல்லியும் நான் கேட்கவே இல்லை, சாரி டி, இனிமே நான் இப்போ இல்லை எப்பவுமே சொல்றேன், லைஃப் லாங் உன்னை நான் அழவே விட மாட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருடி, சாரிடி. இதை கேட்ட பார்வதி அதிர்ந்து விழித்தாள். இவனுக்கு என்ன பைத்தியமா? அண்ணியன் மாதிரி நடந்துக்கிறான், இப்பதான் கத்திட்டு போனான், வந்து சாரி கேட்டு அழுறான், இவனுக்கு என்ன ஆச்சு திடீர்னு என்று எண்ணியவள் அவன் அழுதே விட்டதும், ஐயோ அழாத, முதல்ல எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. அதற்கிடையில் போட்டோகிராஃபர் வந்து, சார் வாங்க சார் போட்டோ எடுப்போம், போட்டோ ஷூட் முடிச்சு நாங்கெல்லாம் கிளம்ப வேண்டாமா? ப்ரோ இருங்க ப்ரோ, இங்கே வாழ்க்கையா இல்லையானே தெரியல, நீங்க வந்து போட்டோன்னு உங்க காரியத்துல கண்ணா இருக்கீங்க. கண்டினியூ ப்ரோ, காலில் வேணா விழுங்க, அதையும் நான் கேண்டிடா எடுத்து தரேன், பிரேம் வேணா போடவா என்று நக்கல் செய்து விட்டு போனான். பார்வதி அவனிடம் திரும்பி, 2 வருஷமா படாத பாடுபடுத்திட்டு இப்ப வந்து 2 சாரி சொல்ற, 2 வருஷம் அனுபவிச்சல உனக்கு இருக்கு, வீட்டுக்கு வா. என்னன்னு சொன்ன? வீட்டுக்கு மட்டும் வா, நீ வச்சு செய்றேன். எவனா தாலி கட்டும் போது இப்படி பேசி பார்த்திருக்கியாடா? அதுவும் லவ் பண்ண பொண்ணுகிட்ட. அறிவில்ல, அசிங்கமா இல்லை உனக்கு? உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணேன் தெரியுமா? நீ இவ்வளோ பாடுபடுத்தியும் கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னதே பெரிய விஷயம். எனக்கு புரியுது உன் கஷ்டம், ஆனா இதுதான் உண்மையா இல்லையான்னு தெரியாமலே நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு நீயா ஏதேதோ பண்ணி என்னையும் நிம்மதியா இருக்க விடாம நீயும் நிம்மதி இல்லாம இருந்தல்ல. உனக்கு இருக்கு, நீ நான் எப்படி அலைய விடுறேன்னு மட்டும் பாரு. இப்போ வந்து கெஞ்சி அசிங்கப்படுத்தாத டிடி, அப்படியெல்லாம் சொல்லாதடி, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் டி, சொல்லல என் தங்கம்ல, அப்படிலாம் சொல்லாத. இந்த கெஞ்சுறது குஞ்சுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கு இருக்கு. நீ என்னென்ன சொன்னியோ என்ன பாடுபடுத்தி வச்சியோ அத்தனையும் நான் பண்ணுவேன். முதல்ல எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன் போ. டி போட்டோ எடுத்துட்டு போலாம்டி. ரணகலத்துலயும் குதூகலம் கேக்குதா? போட்டோ தான் முக்கியம்ல, நீயே போய் தனியா நின்று போட்டோ எடுத்துக்கோ. மேடம் 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 என்று போட்டோகிராஃபர் கத்த, ஒரு 10 போட்டோ போதும்ண்ணா, அதுக்கு மேல எல்லாம் இந்த மூஞ்சியோட திருப்பி எடுக்க முடியாது, நான் என் அம்மா அப்பாவோட எடுத்துக்கிறேன், இவனை வேணா தனியா நிறுத்தி எடுங்க என்று சொல்லிவிட்டு அவள் கோபத்திலையும் காதலைத்தான் வெளிக்காட்டி கொண்டு இருந்தாள். திருமலை அவள் கைகளை பற்றி கொண்டான். அப்படியே நிஜமான காதல் அவன் கண்களில் அருவி போல் கொட்டியது. 2 ஆண்டுகளாக அவன் படாத பாடு படுத்தி இருந்தாலும் அவன் மீது கொண்டிருந்த காதலோ அவன் முதலில்
ஒரு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி கொண்டு வந்து, இங்க பாரு சொல்லுடா என்று அவன் நண்பனுடன் வந்து, அவன் சொல்லுடா சொல்லுடா சொல்லி தொலடா என்று அவன் உந்துதலில் ஐ ஐ ஐ ஐ ஐ லவ் யூ என்று அந்த ஆரஞ்சு மிட்டாயை அவள் கையில் திணித்து விட்டு போன சிறுவனாக தான் அவளுக்கு திருமலை தெரிந்தான். ஆதலால் அவன் மீது இருந்த காதல் மட்டும் குறையவே இல்லை அன்று முதல் இன்று வரை. பல சமயங்களில் பழி உணர்வு உயிரோடு வாட்டி வதைக்க செய்யும். ஆனால் உண்மை வேறு விதமாக தெரிய வரும்போது அந்த பழியே நம்மை அழித்துவிடும். அது நம் வாழ்க்கையை மாற்றிவிடும், நம் நிம்மதியை இழக்க செய்யும். காதலும் கொதிக்கும் கோபமும் சேரும் போது அந்த மணமாலையும் மஞ்சள் தாலியும் அழகு மட்டும் இல்லை, அதிர்ச்சியோடு சேர்ந்து காதல்தான். இந்த காதல் ஜோடிகள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை செவ்வனே வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்பதை அதிர்ச்சி மணமாலை, பழியால் பிறந்த திருமணம் ஆகிய இந்த கதை ஆகும். நன்றி.